சும்மா வந்து கடனுக்கேன்னு வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்தா கடனுக்கேன்னு ஏதோ வந்து சரி செய்யணும்னு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து கரெக்டாக 77லேருந்து 83 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன்னா வண்டி வந்து ஓப்பலாச்சு. ஓகேங்க. நான் அப்பயே சொன்னேன், இது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க, வீல் பேலன்சிங் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சஸ்பென்ஷன் இஸ் ரியலி குட். செகண்ட் தாட்டே இல்லைங்க. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறப்போ ஒன்றுமே தெரியல. சமயத்தில் வந்து ஒரு ஃப்ளாட் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை. ஏதோ போகிறப்போ பசிக்குது, லாங் ட்ரைவ் தான் நான் சொன்னேன் இல்லைங்க, திடீர்னு வந்து பிரேக் எடுக்க வேண்டாம் போகலாம் அப்படின்னா அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு வைக்கிறதுக்கு கூட எதுவும் இல்லை. ஏன்னா சமயத்தில் ஒரு இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ரகடாக ஆன்சர் வந்தது. இப்போ வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க பேட்டரி. ஐ திங்க் தட்ஸ் a வெரி குட் சைன். இன்ஃபேக்ட் நான் கார் வாங்கினது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதுதான். அதை மாற்றி ஆகணும். ஐ டோன்ட் நோ வாட் தீஸ் கைஸ் ஆர் ஸ்மோக்கிங். இதெல்லாம் டிசைன் பண்ணுறப்போ என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் எப்படி ஃபீல் ஆகுது? வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனால் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வாகனம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மேபி தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. டாட்டா நெக்ஸான் ஈவிங்க. அதாவது ஒரு ஈவி கார் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ரீசெண்டாக வந்து கன்சல்டேஷனில் பேசும்போதும் சரி, நிறைய மக்கள்கிட்ட லைவ்லி பேசும்போதும் சரி, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, டாட்டாவை நம்பி நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறப்போ அது ரிலையபிளாக இருக்குமா? ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்குது? இப்போ ஈவின்னு வாங்குறோம்னா சார்ஜிங் இன்ஃப்ரா எப்படி இருக்குது? நெக்ஸான் ஈவின்னு வாங்கும் போது பட்ஜெட் சென்ட்ரிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டாப் செல்லிங் கார்னால் நெக்ஸான் ஈவி தான். அதில் வந்து ரியல் டைம் ரேஞ்ச் எப்படி இருக்குது, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதில் தான் ட்ராபேக் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. வாங்க இன்றைக்கி அதை நம்ம தெளிவாக ஒரு யூசர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களோட லொக்கேஷனில் வந்து நாங்கள் அதை கவர் பண்ணுறோம். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் இந்த டாட்டா நெக்ஸான் ஈவி பற்றி முழுமையான புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து நிரஞ்சன் பிரதர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஏற்கனவே ஒரு ஃபார்மலான ஒரு வணக்கத்தை வைக்கணும் இல்லைங்க. சரி. ஸோ நிரஞ்சன் பிரதர், இந்த வண்டிக்கு முன்னாடி உங்களோட ஒரு குட்டி இன்ட்ரோ, நீங்கள் என்ன உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஐ ரன் அ பிஸ்னஸ்ங்க, மோஸ்ட்லி சேல்ஸ் தான். ஸோ ட்ராவலிங் வந்து ஒரு 3,000 to 5,000 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி மந்த் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக உண்டான வெஹிக்கிள் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கார் அப்படின்னு வரும்போது நாங்கள் யூசர் ரிவ்யூன்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு வியக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த கார் வாங்குகிற டைமில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற கார்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. பார்த்துட்டு இதுக்கு நேரோ டவுன் ஆகி வந்ததுக்கான காரணம் என்னங்க? ஓகே, ஃபஸ்ட்டுங்க ஒரு 2-3 கார்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது 2-3 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கு மேலே வந்து இதை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சிட்ரன் C3 பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் நிசான் மேக்னைட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி மாற்றலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கிறப்போ தான் வந்து இதோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து மற்ற எல்லா பக்கம் பார்க்க சரி ஒய் நாட், இது நமக்கு இது இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து திருப்பி நேரோ டவுன் பண்ணி ஒன்றா வந்து கைலாக் போகலாம், அல்லது வந்து ஃப்ராங்க்ஸ், அல்லது நெக்ஸான் ஈவினா நெக்ஸான் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச் கூட பார்த்தேன். சரி பஞ்ச் பார்க்கலாமான்ட்டு. பட் ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எனக்கு லாங் ஜாஸ்தியாக இருக்கும். 300-400 கிலோமீட்டர்ஸுங்கிறது யூஸ்வலாகவே போகிறது தான். ஓகே. ஸோ அதனாலேயே கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நெக்ஸான் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி அதில் போனால் அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி வரதுக்கான கொஞ்சம் ஆமாங்க இருந்தது. அதனால தான் இதை அந்த டைமில் ஆக்சுவலாக 40 கிலோவாட் கிடையாது இல்லைங்க, இது 45ங்க. அதுங்க பஞ்சில் சொல்கிறேங்க. ஆமாங்க. ஐ திங்க் இப்போ வந்துருக்கிறது ஏதோ கொஞ்சம் எல்லாம் அப்டேட் ஆகி வந்து வந்து சிமிலர் ரேஞ்ச் வந்து நெக்ஸான் கிட்ட மேட்ச் பண்ணியிருக்காங்க. வருதுங்க. நல்ல விஷயம் தான். ஸோ உங்களோட ட்ராவல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருந்துச்சுங்க? பர் மந்த் எவ்வளோ ட்ராவல் இருந்துச்சு? ஆவரேஜாக 3,000 to 5,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா 3,000, சீசனில் பார்த்தீங்கன்னா 6,000-7,000 கூட போகும். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 4,000 to 5,000 வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிகர். ஓகேங்க. ஸோ வின்சர் ஈவியும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் பாயிண்டில் இருந்திருக்கும், கரெக்ட் இல்லைங்களா? ஆமாங்க, வென்சர் இருந்ததுங்க. வென்ஃபாஸ்ட்டும் கரெக்டாக லான்ச் ஆச்சு. ஓகேங்க. பட் வென்ஃபாஸ்ட் என்னென்னா புதுசாக இருக்கிறனால ஒரு பயம். சர்வீஸ் இதுனா வந்து எல்லா பக்கமும் டாட்டா இருக்குது. வென்சர் வந்து நான் அதை ஓட்டி பார்த்தேன். பட் அந்த முன்னாடி பழைய வெர்னாலாம் பார்த்தீங்கன்னா அந்த
நெளிஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ ஹேட் தட் சேம் ஃபீலிங். அதில் கொஞ்சம் அந்த ஒரு நெளிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பிளான்டட் அண்ட் ஸ்டேபிளான ஒரு உணர்வு இல்லை. ஆமாம். ஓகேங்க. எனக்கு அதனால மோஸ்ட்டாக செடான் தான் ஜாஸ்தியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு யூஸ்வலாகவே ஹேண்ட்லிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஃபஸ்ட்டு லீனியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் லீனியாக முடிச்சுட்டு வெர்னாக்கு வந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஏன் வந்து நெக்ஸான் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தேன். ஐ திங்க் ரைட் குவாலிட்டி ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. ஓகேங்க, ஃபைன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நேரோ டவுன் பண்ண காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு கார் அப்படின்னு வரும்போது அதோட ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாட்டா அப்படின்னு வந்தாலே வந்து ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸில் வந்து ஒரு சில கேள்விகளை வைக்கிறாங்க மக்கள். நிறைய இடத்துல வந்து ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வண்டி வாங்கி இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது? இந்த சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்குங்க? வண்டி வாங்கி ஐ திங்க் டிசம்பரில் எடுத்ததுங்க. ஐ திங்க் ஒரு 20,000 கிளாக் பண்ணிட்டேன். ஓகேங்க. பட் வண்டி வாங்கினப்பவே வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பாடி கலரும் டோர் ஹேண்டில் கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் டோன் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஃபஸ்ட்டு போய் கேட்ட உடனே எல்லாம் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டப்போ, சாரி சார் நீங்கள் சர்வீஸ்க்கு வாங்க நான் வந்து மாற்றி கொடுத்துறேன்னாங்க. அது பெரிய இஷ்யூ இல்லைன்னு நானும் வந்து விட்டேன். அது ஒன்றும் பெருசாக, ஏன்னா நிறையா ஒரு ஒயிட் கலர் காருக்கு பிளாக் கலர் கான்ட்ராவாக இருக்கும். அதனால ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இல்லாட்டினா ஒயிட்லேயே இருந்தால் கூட தெரியாது. இது வந்து கொஞ்சம் டோன் டிஃப்ரென்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருந்தது. ஓகேங்க. சரி அது பெருசாக கண்டுக்கல, சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்தே கரெக்டாக 77லேருந்து 83 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன்னா வண்டி வந்து வாபிளாச்சு. ஓகேங்க. ஓகேங்க. நான் அப்பயே சொன்னேன் இது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க, வீல் பேலன்சிங் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுத்தேன், ஒன்றும் அப்படியே தான் வந்தது. ஓகேங்க. செகண்ட் சர்வீஸும் கொடுத்தேன், அதுவும் அப்படியே தான் வந்தது. தேர்ட் சர்வீஸ் அப்போ கொஞ்சம் அஜிடேட் ஆகிட்டேன். ஓகேங்க. என்னங்க இப்படியே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி இங்கே பேலன்சிங் இல்லை, இதுக்கு தனியாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, பிரேக் அடித்தா டக்குன்னு சத்துங்க ஏதோ ஒன்று. ஆமாங்க, நான் பார்த்தேன். ஆக்சல்லேருந்து கால் எடுத்தோம்னாலும் சரி, பிரேக் அடிச்சோம் ஒரு ஏதோ ஒரு டூல் வந்து உள்ள உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருது. அதுவும் கேட்டேன், எனக்கு பொறுமை இல்லை, சர்வீஸ் அப்போ எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டரில் சர்வீஸ் இருக்குது. ஓகே. அப்போ கொடுத்து பார்க்க வேண்டியதான், அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதை தான் வந்து இருக்குங்க. மற்ற இது ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ். இதை தாண்டி வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து உங்களுக்கு சர்வீஸில் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. சேல்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுங்களா உங்களுக்கு? சேல்ஸில் பெருசாக இஷ்யூஸ் இல்லைங்க. பட் டாட்டாவோட சேல்ஸ்மேன்லாம் கொஞ்சம் பொலைட்டாக இருக்கலாம். ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம், அதனால் கொஞ்சம் பொலைட்டாக இருந்துட்டாங்கன்னா பெட்டராக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகேங்க. ஏன்னா சமயத்தில் ஒரு இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ரகடாக ஆன்சர் வந்தது. அது எஸ்கலேட் பண்ணேன், அதுக்கு உண்டான ரெமெடிஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு பீப்புள், அதுக்கு இதுவும் சொல்ல. பட் அவங்களை எஜுகேட் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸே பெட்டராக இருக்கும். ஆமாம். ஓகே. எப்படி யார்கிட்ட என்ன பேசுறது, எப்படி வந்து ஒரு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுங்க, ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொலைட்டாக கன்வே பண்ணாங்கன்னாவே போதும். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுங்க? ஐ திங்க் ஃபஸ்ட்டு சர்வீஸ் 500 வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2200 அந்த மாதிரி 2000 to 3000 அந்த ரேஞ்ச். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க சர்வீஸ்? ஒரே நாளில் கொடுத்தாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம். ஓகேங்க. வண்டி வாங்கினதுலேருந்து ஏதாவது பக்ஸ் ஆர் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுங்களா? இப்போ ஒரு 10 days பேக் முன்னாடி வந்தது. ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே யூனிட் வந்து இருந்ததாப்பில் பிளாக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்க. சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. அது அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் ஆகுறது ஒரு சின்ன லேக் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது போய் உள்ளார திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் சமயத்தில் இருந்திருந்தாப்புல நல்லா வேலை செய்யுது, சமயத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகேங்க, ஃபைன். அடுத்து எல்லாருமே பார்க்குறதுங்க இந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம். டிஃபால்ட்டாக நிறைய கார்களில் ஹெட்லைட்டோட வெளிச்சம் பத்துறதில்ல. நெக்ஸான் ஈவியில் எப்படி இருக்குங்க? ரீசனபிளி குட். ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரீசனபிளி குட். எனக்கு மாற்றணுங்கிற இது வந்து இது முடிக்க எனக்கு தேவைப்படல. ஓகேங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஈவன் பேட்டரி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது அண்டர் பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா இதனால் வரைக்கும்? இது முடிக்கும் வந்து சோஃபார் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து ஸ்க்ரேப் பண்ணுச்சுங்க. அதுவும் வந்து ஒரு
ரொம்ப ஸ்டீப்பான இதில் ஒரு ஹோட்டலில் வந்து போய் பார்க் பண்ணுறப்போ அந்த இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. அந்த இடத்துல மட்டும் ஒரு தடவை வந்து ஸ்க்ராப் ஆச்சு. ஓகே. அதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஐ திங்க் ரீசனபிளி ஓகே 190 mm கொடுத்துருக்குறாங்க. பட் ஓரளவுக்கு 95% ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கர்ஸுக்கு இஷ்யூஸ் இருக்கிறது இல்லை. இருக்கிறதில்ல. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் எப்படி ஃபீல் ஆகுதுங்க? சரி, இப்படி இந்த காலம்லாம் இப்படி கேள்வி எல்லாம் கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அதாவது ஃபஸ்ட்டு சொன்னதே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். பெயிண்ட் டோன் மேட்ச் ஆகல. சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் டாட்டா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆஸ் ஆத்ம நிர்பார் பாரத்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் வந்து நல்ல குவாலிட்டி இருந்தால் தான் அது வந்து ஒத்து வரும். சும்மா வந்து கடனுக்கேன்னு வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்தா கடனுக்கேன்னு ஏதோ வந்து சரி செய்யணும்னு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. மேஜராக எர்கானாமிக்ஸ் வந்து ஹாரபிளாக இருக்குது. லிட்ரலி ஒன் வேர்ல்ட்னா ஹாரபிள். என்ன தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி பாட்டில் நேராக நிற்க மாட்டேங்குது, சாட்சி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. டோர் பேக்கேஜில் தண்ணி பாட்டில். ஆமாம், அதுவும் வந்து மெட்டல் பாட்டில்ஸ்னால் நம்ம இருக்கிற இது முக்கால்வாசி இடத்துல ட்ராப்ஸ் ஏதாவது வெளியில் வருதுங்க. அந்த இது பிளாஸ்டிக் கொஞ்சம் இதாக இல்லைன்னா ஸோ அதுக்காகவே நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லாங் டிரைவ் போகிறப்போ பக்கத்தில் வேணும், லெஃப்ட்டில் வேணும், அங்கே ஏதாவது வந்து அந்த சென்டர் கன்சோல் நீங்கள் அப்புறமா எடுத்து காட்டுங்க, அது தெரியும். பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை. ஏதாவது போகிறப்போ பசிக்குது, லாங் டிரைவ் தான் நான் சொன்னேன் இல்லைங்க, திடீர்னு வந்து பிரேக் எடுக்க வேண்டாம் போகலாம் அப்படின்னா அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னா வைக்கிறதுக்கு கூட எதுவும் இடம் இல்லை. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கபி ஹோல்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஹோல்ஸும் இல்லை. அல்லது கூல் ட்ரிங்க் ஏதாவது ஒன்று வைக்கிறோம், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெட் புல் அது மாதிரி சமயத்தில் வாங்கி வச்சு குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறப்போ ஒரு காஃபியை வைக்க முடியல. ரொம்ப அதெல்லாம் வந்து கடுப்பாகுது. கொஞ்சம் ஸ்பாட்டானா அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், யூட்டிலிட்டி ஸ்பேசிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆமாங்க, அது ஒன்று. அடுத்தது ஹார்ன் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சமயத்தில் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியல, பேனிக் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுங்க. ஒரு இதில் போய் இப்போ ஒய்ஃபெல்லாம் ஷீட் ரைடு அவங்கள சொன்னாங்க எங்கே ஹார்ன் இருக்குன்னே தெரியல, இதே பிடிச்சி அமுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா அது கீழே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டுறப்போ கை கீழே ரெண்டு பிடிச்சிருந்தோம், விரலை தூக்கினோம்னாவே அந்த கீழே அந்த ஹார்னோட கீழே இருக்கிறது வந்து ரொம்ப ரஃப் எட்ஜஸாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அது பட்டுச்சுனாவே டக்குன்னு கையில் கீறுதுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணும். அடுத்து ரியல் டைம் ரேஞ்ச் என்ன கிடைக்குதுங்க? சார்ஜிங் காஸ்ட் வீட்டில் போட்டால் எவ்வளோ வருது, வெளியில் போட்டால் எவ்வளோ வருதுங்க? வீட்டில் போட்டால் ₹1 ரேஞ்சு தான் வருதுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வர்றதில்லை. வெளியில் போட்டோம்னா கிட்டத்தட்ட லெஸ் தேன் ₹3. அதாவது இப்போ ₹21 ₹26 முடிக்கும் இருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டி ₹30 வச்சுக்கோங்களேன். ஸோ ₹25 to ₹30 ஆவரேஜாக கணக்கு போட்டோம் அப்படின்னா அடுத்து ஜிஎஸ்டி இருந்ததுன்னா நீங்கள் கிளைமும் பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் இருந்ததுன்னா யூ கேன் கிளைம் ஜிஎஸ்டி. ஆமாம், அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.25 ₹3 கணக்கு வருதுங்க. ஓகேங்க ஃபைன். எனக்கு இதில் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளோ வந்துச்சு, கார் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ வருது? கார் வாங்கினதுக்கு முன்னாடி ஒரு 2200 to 2500 வரும். இப்போ வந்து ஒரு 4800 to 5200 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆஸ்லேட். மந்த்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவீங்களா? 5000 கிலோமீட்டர். ஸோ அது நீங்கள் சொல்கிற அந்த ₹1 கணக்கு தான் வருது கிட்ட. அவ்வளோதான் வருது. ஓகேங்க. ஸோ வெளியில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் எப்படி இருக்குங்க? லைக் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஜியான் இருக்குது, ஒன் பிளக் இருக்குது, பாரத் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிலையபிளாக இவங்க இருக்காங்க, ரிலையபிளாக யாரும் இல்லைங்க? நான் பார்த்த மட்டிக்கும் ரிலையபிலிட்டி ஃபேக்டரில் ஜியான் எக்ஸலண்ட்டுங்க. ஓகேங்க. நான் அது மட்டிக்கும் ஒரு 17-18 ஜியானில் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 1-2 தான் வந்து எனக்கு வந்து இஷ்யூஸ் ஆச்சு. மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே இஷ்யூஸ் இல்லை. போனோம் ப்ளக் பண்ணால் பாட்டுக்கு சார்ஜ் ஏறிட்டு போயிட்டுருக்கும், அது இஷ்யூஸே இல்லைங்க. டோட்டல் அன்ரிலையபிள்னால் வந்து பிபிசிஎல் தான் இருக்கிறதுலே சீப்பு, ₹14 தான். பட் எங்கேயுமே வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்கிற 2-3 இடத்துல வந்து ஐ திங்க் மதுரைன்னு நினைக்கிறேங்க, ஏதோ ஒரு பங்க்கில் போய் போட்டேன், அது பஞ்ச் எடுத்து அது சார்ஜ் ஆச்சு, இது சார்ஜ் ஆகல. ஓகே ஃபைன். ஒன் பிளக் நல்லா இருக்குங்க, ஒன் பிளக் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது கேரளா சாரி ஒரு நிமிஷம், ஓகே மைண்ட், அதாவது ஸ்டாட்டிக் ஓகே, ஜியோ பல்ஸ். ஓகேங்க, இது ரெண்டுமே நல்லா இருக்கு. அடுத்து இந்த சார்ஜிங் ஸ்பீடு 120 kW 60 kW அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற ஸ்பீடில் சார்ஜ் ஆகுதுங்களா இல்லை குறையுதுங்களா? அதாவதுங்க இப்போ ஒரு யூனிட் வச்சு 120 போட்டிருந்தாங்கன்னா 2 கன் இருக்குங்க. ஸோ கன்னுக்கு 60 தான், 60 அதுதான் உங்கள் கணக்கு. ஆனால் அவங்க மார்க்கெட் பண்ணுறது 120 போட்டிருக்காங்க. ஸோ 60 இதில் 2 நார்மலாக போட்டோம்னா 60 ஆகிறது இல்லைங்க, ஒரு 50 to 57ங்கிறது ஆவரேஜாக வந்து அந்த ஸ்பீடு வந்துடுது. பக்கத்தில் இன்னொரு கார் போட்டாங்கன்னா அப்படியே 30 மாறுது. இதுவும் வந்து ஐ திங்க் அந்த
அந்த மிஷின்ஸோட கேலிப்ரேஷன் பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, பட் இதுதான் இதாக இருக்குங்க. ஏன்னா சமயத்தில் போட்டுட்டோம்னா ஒரே ஒரு இடத்துல தான் 2 காருமே 60க்கு 50-55 கிட்ட சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. மற்ற எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா சார்ஜ் இருக்கும், ஒன்று ஸ்லோவாக இருக்கும். ஆவரேஜ் ரியல் டைம் ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்க? ஸோ நான் வந்து ஆவரேஜாக ஹைவேஸில் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். 80 to 85 என்னோட ஸ்டாண்டர்ட் ஸ்பீடு. மோஸ்ட்லி நம்ம அது பார்க்குறதோட கிலோவாட் பர் ஹவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா பெட்டர். இப்போ வந்து ஆவரேஜாக நான் போயிட்டு வந்தேன்னா 120 to 135 இந்த ஆசிலேட் ஆகும். சரிங்க. என்னோட கிலோவாட் பர் ஹவர். அப்படி அந்த ரேஞ்சில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100% சார்ஜ்னா 440 எனக்கு காட்டும். ஓகேங்க. ஏசி போட்டோம்னா அப்படியே 60 குறைச்சிக்கோங்க. ஸோ 388 எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக காட்டும். 390 வச்சுக்கோங்க. இதில் நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த லாஸ்ட் 10% அது வந்து ஏன்னா அதுவும் 50 கிலோமீட்டர் ஏசி ஐ திங்க் ஏசி ஒர்க் ஆகுது, பட் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே அது போக மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனால் அந்த இதுவும் எடுக்க மாட்டேன். ஸோ என்னோட ரியலிஸ்டிக் ரேஞ்சு 300 to 330 வந்து ஷார்ட்டாக வரும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நான் ஏன்னா 250லேயே முடிஞ்ச அளவுக்கு 250ங்கிறது ஸ்வீட் ஸ்பாட். அதில் சார்ஜிங் வந்து ரெகுலராக ஹைவேஸ் ட்ராவல் பண்ணும்போது வச்சுட்டோம்னா ஒரு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆமாம். அந்த 250ங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு பிரேக் எடுத்துரும். ஒன்றா டீ காஃபிக்கு எடுப்போம், அல்லது லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஈவன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எடுத்துட்டோம்னா நமக்கு அதே போட்டோம்னா ஒரு ½ அன் ஹவர். ஆக்சுவலாக இவங்க சொல்கிறாங்க 15 minutes 20 minutesலாம் ஆறுது இல்லைங்க. ½ அன் ஹவர் to 45 minutes ஆகிடுது. சார்ஜிங் டைம் ஆகிடுது. ஏன்னா ½ அன் ஹவர் டு போட்டோம்னா ஒரு 40% இருக்கும். 40% ஆல்மோஸ்ட் 90% வந்துடுது. வீட்டில் சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? வீட்டில் வந்து 3 கிலோவாட்டாக இருக்கும், 7 இருக்குங்க. 3 போட்டோன்னா எனக்கு ஃபுல்லாக வர்றதுக்கு 17-18 hours ஆகுது. ஓகேங்க. 7 போட்டோன்னா அதில் அப்படியே பாதி. ஓகே, ஃபைன். உள்ளே வந்த உடனேங்க எப்பவுமே நாங்கள் பாரம்பரியமாக கேட்குற விஷயங்க, காருக்குள்ளே வந்த உடனே வந்து இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க? பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவி வந்து ஆக்சலரேட்டிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்குதுங்க? சஸ்பென்ஷன் இஸ் ரியலி குட். செகண்ட் தாட்டே இல்லைங்க. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறப்போ ஒன்றுமே தெரியல. சமயத்தில் வந்து ஒரு ஃப்ளாட் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்குங்க. அதை பொறுத்தளவு தேவ் டன் அ குட் ஜாப். ஸ்டெபிலிட்டி அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸ் எப்படி இருக்குங்க? ஸ்டெபிலிட்டி இஸ் குட், நல்லாவே இருக்குங்க. டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் சப்ஜெக்டிவ் நினைக்கிறேங்க. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஓவராலாக இது பண்ணோன்னா ஒரு டிப்பிக்கல் யூரோப்பியன் ஃபீல் அளவுக்கு இல்லை. பட் ஐ திங்க் இட் இஸ் நாட் பேட். தே ஆர் ட்ரைங் டு மேட்ச் இட். ஆமாம், ஓரளவுக்கு ரீசனபிளி ஓகே. பட் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்டேரிங் இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஹெவியாக தான் இருக்குங்க. ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் எப்படி ஃபீல்? அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேங்க. அதாவது சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கிற உணர்வு தான் இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே. எனக்கு நான் முன்னாடி ஓட்டினது வந்து ஹைட்ராலிக் தான். பட் அது எனக்கு இதோட இன்னுமே இதை ஓட்டிட்டு அந்த வெஹிக்கிள் ஓட்டினேன்னா எனக்கு அதுதான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன். அடுத்து நீங்கள் பிரேக்ஸ் எப்படி இருக்குங்க இந்த வண்டியில்? பிரேக்ஸ் ரீசனபிளி குட்ங்க. பட் நம்ம வந்து பேடல் ஷிஃப்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா சிங்கிள் பெடல் டிரைவிங் தாராளமாக பண்ணலாம். இது வந்து டாட்டா வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணும். ஏ பில்லர் வந்து உங்களுக்கு ஏதாவது பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கி இருக்குங்களா? இல்லை, பெருசாக இல்லைங்க. இல்லை, பெருசாக இல்லை. ஓகேங்க. அடுத்து வந்து வண்டியோட ஏசி த்ரோ எப்படி இருக்குங்க? ஏசி த்ரோ ரீசனபிளி குட். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. ஓகேங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டிங்க? pretty decent. ரொம்ப 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி எக்ஸலண்ட். இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா ஒய்ஃப் தான், அவங்க தான் பார்த்துட்டு அவங்க ஷீ டசன்ட் ட்ரைவ், பட் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்து ஓட்டுறதுக்கு. எங்கேயாவது பக்கத்தில் இதில் போகுதுன்னா ஏதாவது தெரியல அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்குவாங்க. ஓகே. அந்த மாதிரி சீட்ஸோட கம்ஃபர்ட் ஃப்ரண்ட்டில் உட்கார்றப்போ அண்டர் தை சப்போர்ட்டுங்க, முதுகுக்கான சப்போர்ட்டில் எப்படி இருக்குங்க? பேக் வந்து நல்லா இருக்குங்க. பட் அண்டத்தை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. பேக்கும் அப்படி தான், அண்டத்தை ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே, அந்த பேட்டரி இருக்கிறதுனால இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அதை நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்ல மாட்டேன். அது ஏன்னா டிசைன் பண்ணுறப்போவே அந்த ஃப்ளாஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ அது ஐ திங்க் இட் இஸ் ரீசனபிளி ஓகேங்க. அடுத்து முக்கியமான விஷயம், டேஷ்போர்டில் ஏதாவது ரேட்டில் ஆகுதுங்களா? இது முடிக்கும் இல்லைங்க. இல்லை, நான் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா குவாலிட்டி எப்படி இருக்குங்க? பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி? பிளாஸ்டிக்லாம் வந்து ரீசனபிளி குட். பட் பியானோ ஃபினிஷ் நிறைய கொடுத்துருக்காங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வாஷ் பண்ணாவே அந்த இது வந்துக்கிட்டு தான், எவ்வளோ தடவை தொடச்சாலுமே வந்துங்க ரொம்ப காஷியஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா ரெகுலர் கிளீனிங் தேவைப்படுது. ஓகேங்க, ஃபைன். அடுத்து வந்து ரியர் சீட்டோட ஸ்பேஸிங்க. ரியர் சீட்டில் 3 அடல்ட் உட்கார முடியுதுங்களா?
இல்லை 2 அடல்ட் தாங்க. ஓகேங்க. அவங்களாவது கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஓகேங்க. இல்லாட்டினா 2 கிட்ஸ், இதர் ஆர் 3 கிட்ஸ் ஆர் 2 adults ஆர் 3 கிட்ஸ். 3 கிட்ஸ். ஓகேங்க. 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரனால மேனேஜ் பண்ணலாங்களா? தாராளம். ரியர் ஏசியோட த்ரோங்க, ரியரில் ப்ளோயர் வச்சுருக்காங்க, அது த்ரோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? ப்ராக்டிக்கலாக ஜாஸ்தியாக போனதில்லைங்க அந்த மாதிரி. அதனால் யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எனக்கு அதனால் தெரியல அது. பூட் ஸ்பேஸ் யூஸபிளாக இருக்குங்களா? ஓகே. அதுலலாம் எந்த நான் மோஸ்ட்லி பிஸ்னஸ் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ என்னோட தேவைகளுக்கு இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஒரு சூட்கேஸ் இருக்கும், ஒரு சாம்பிள் சூட்கேஸ் இருக்கும், அவ்வளோதான். ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போங்க, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறப்போ உங்களுக்கு ஹெட் ரூம், லெக் ரூம்லாம் ஓகேன்னு படுதுங்களா? ஹெட் ரூம் ஓகேங்க. லெக் ரூம் வந்து ஒரு ப்ரீமியம் தான். ஓகே. எனது கொஞ்சம் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குங்க. ஓகேங்க. இப்போது அந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா? அதாவது அடிக்குவேட்டாக இருக்குங்க. பட் நாட் ஃபார் அ டால் அடல்ட்டாக இருந்ததுன்னா சிரமங்க. ஓகே. என் ஹைட்டுக்கு ஓகே. எனக்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிரமம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து சீட்ஸ் லைக் வந்து ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் ஃபீலில் வந்து இங்கே நெக்ஸானில் பண்ணியிருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்த்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கே தோணிருக்குங்களா, சீட்ஸோட எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா இருக்குது, உட்காரப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணிருக்கு? சீட்ஸை பொறுத்தளவு நத்திங் நெகட்டிவ்ங்க. இட் இஸ் குட்ங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே எங்கே இது பண்ணாலுமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே யார் உட்காந்துருந்தாலுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னாங்க. நெகட்டிவ் யாருமே சொன்னதில்லை. ஹில் ஸ்டேஷன்ஸ் லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது யாராவது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது அந்த மாதிரி உணர்வுலாம் சொல்லியிருக்காங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் ஏம்பியண்ட்டாக கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ரோட் அண்ட் டயர் நாய்ஸ் உள்ள வருதுங்களாங்க? வருதுங்களா? வருதுங்க. ரொம்ப ஆடிபிளாக இருக்குங்களா இல்லை மினிமலாக இருக்குங்க? மினிமல். ஏன்னா நான் இன்சுலேஷன் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு காரணம் நெக்ஸானுங்க. நாங்கள் ஒரு வண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறோம், அவ்வளோ திக் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் பயன்படுத்தி. இல்லை, அதாவதுங்க நான் வந்து டோட்டலாக சைலண்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்வீப் பண்ண ஆகுதுங்க. பட் மேபி டயர்ஸ் மாற்றினா கொஞ்சம் எக்ஸாக்ட்லி மாறும். சியட் கொடுத்துருக்குறாங்க. மேபி வேறு ஏதாவது மிஷின் மாதிரி ஏதாவது போனோம்னா ப்ராபப்ளி கொஞ்சம் குறையலாம். சியட்னால நானும் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி நாய்ஸியஸ்ட் டயர் தான் இதுதாங்க நான் பார்த்த வரைக்கும். இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அப்புறம் சரிங்க, இந்த வண்டியோட ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட்டுன்னு வரும்போது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு 3 பாசிட்டிவ்ஸ், 3 விஷயம் வந்து நெகட்டிவ்ஸ். அந்த நெகட்டிவ்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இந்த நெக்ஸான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எதை சொல்லலாங்க? எர்கோனாமிக்ஸ் அதை மாற்றி ஆகணும். வாட் தீஸ் கைஸ் வேர் ஸ்மோக்கிங். இதெல்லாம் டிசைன் பண்ணுறப்போ என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. யாராவது டாட்டாவில் மேலே பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டி பாருங்கள், எர்கோனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஃப்ளாடாக இருக்குன்னு தெரியும். அப்போ தான் அதை மாற்றி ஆகணும் இவங்க. நிறைய சின்ன விஷயம் நீங்கள் சொன்னது, அந்த ஹார்னுங்க, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்போ அந்த சென்டர் கன்சோலை வந்து யூஸபிளாகவே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆமாம், அது ஏதாவது யூஎஸ்பி ப்ளக்கை சொருகணுன்னாவே அதுக்கு கொஞ்சம் நம்ம எல்லாம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ஓகே. இல்லை, கொஞ்சம் இப்போ நாளாக விட்டேன்னா எனக்கு வந்து முட்டிகிட்டு இருக்குதுங்க 2 சைடுமே, மேலேயும் கீழேயும் வந்து உள்ளரே கை போக மாட்டேங்குது. சரி, நான் தான் அப்படின்னா ஒய்ஃப் அவங்க பண்ணாங்கனாலுமே அவங்களுக்குமே ஷி ஹேஸ் த சேம் ப்ராப்ளம், வைக்கவே முடியல அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அதெல்லாம் அவங்க பார்த்தே ஆகணுங்க. மற்றபடி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபர்ட்டை போடுறாங்கன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்க? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாங்க, பட் இது பத்தாது. இன்னுமே எஃபர்ட் வேணும். ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்னாங்க எக்கனாமிக்கல். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வாட் எவர் சொல்லுங்கள், ஈவி இஸ் அன் எக்கனாமிக்கல் கார். அப்புறம் டாட்டாவை பொறுத்தவரை எனக்கு ரீசேல் வேல்யூலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஆனஸ்ட்டாக தெரியலைங்க. பட் ஐ திங்க் இதே ரேஞ்சில் போச்சுன்னா எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க பேட்டரி. ஐ திங்க் தட்ஸ் a வெரி குட் சைன். இன்ஃபேக்ட் நான் கார் வாங்கினது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதுதான். கஸ்டமர்ஸ் தே ஆர் கிவிங் சம் அஷூரன்ஸ் இல்லைங்க, நீங்கள் நம்பி வரீங்க, ஐ வில் கிவிங் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது. நான் எனக்கு வந்து இப்போ அவங்க சொல்கிறதே வந்து சம்வேர் அரௌண்ட் 9 lakh kilometers முடிக்கும் இந்த பேட்டரிஸ் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோலாம் தேவையில்லைங்க. எனக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 3 to 4 lakhs ஓடிச்சுனாவே ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஒரு 5-6 years ட்ரபிள் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேங்க. அந்த மாதிரி இருந்தனாவே ஐ எம் மோர் தென் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து ஐ எம் நாட் ரீசேல் வேல்யூ பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா காரோட வெஹிக்கிளோட மேக்ஸிமம் லைஃப்பை நம்ம அங்கேயே சக் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா வாட் எவர் ப்ரைஸ் என்ன கிடைக்குதோ ஓகே டன். ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கிறது, ஆனால் அந்த ப்ரைஸை அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தோணுதுங்களா? ஐ திங்க் மேபி கொஞ்சம் நாளாக குறையுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஆன்-ரோட் பிரைசிங் எடுத்தீங்க. என்ன வேரியண்ட்டுங்க இது ஆக்சுவலி? இது வந்து டாப் அண்ட் மாடலுங்க. அப்போ தான் ADAS மாடல் வந்திருந்தது. ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 18.5 சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஐ காட் ஃபார் சம்மர் 17.75 சம்திங். நான் என்னோட பர்சனல் வியூ ப்ரைஸிங் கூட இதே வைங்க, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க.
நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கனாவே போதும். நான் அடுத்த பிராண்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதே ஃபிட் அண்ட் ஃபீல் நல்லா இருந்ததுன்னா நான் எதுக்கு இன்னொரு பிராண்டுக்கு போகணும்? புரியுதுங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தா ஐம் ஹாப்பி வித் த வெஹிக்கிள் தான். எனக்கு ஒன்றும் இது இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து டே டு டே யூஸும் சரி, லாங்கும் சரி. இப்போ நான் இன்னொரு வெஹிக்கிள் இருக்குங்க, அதான் ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அது டஸ் கிளாக் மோர் தென் 2 lakh கிலோமீட்டர்ஸுங்க. பட் அதுவும் நல்ல வெல் மெயின்டைன்டு தான். பட் அது எடுக்கிறதே இல்லை. ஓகேங்க. இப்போ இதுதான் எனக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டராக இருக்குது. என்னுடைய டெய்லி இதுக்கும் சரி, வெளியில் போகிறதுக்கும் சரி. இதான். ஸோ ஐ ஹோப் இந்த நெக்ஸான் EVயோட யூசர் ரிவ்யூவில் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய் குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பாய். பிரதர் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.